தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமா சென்னையில் டெலிவரி வேலை செய்கிறவங்களுக்காக ஏசி ஓய்வு கூடம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு ஓய்வு கூடத்தில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. இது ரொம்பவே ஸ்பேஷியஸான இடமா இருக்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. டெலிவரி வேலை செய்யறவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இங்க தாராளமா அரௌண்ட் ஒரு 20 பேர் உட்காந்துக்கலாம். அந்த பெஞ்சஸ்ல ஏசி போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஸ்பேஸுக்கு போதுமானதா இருக்கு. நாள் ஃபுல்லா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தண்ணி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் பியூரிஃபையரோட வாட்டர் சப்ளை வந்து இங்க இருக்கு. ஸ்டார்டிங் இது சொல்லும்போது தேவையில்லாதுன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் என்னன்னாக்கா இதுக்கு போய் சார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரதுக்கோ கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ ரோடு ஓரத்தில் உட்கார மாதிரி இருக்குது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இதுதான் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எங்களை மாதிரி 10,000 பேருக்கு மேலே ரைடு போட்டுட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளமே இல்லை. நான் ஒரு 1/2 hour 1 hour ரெஸ்ட் எடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஈவி வெஹிக்கிள் மாறிட்டாங்க. அந்த ஈவி சார்ஜபிள் பாயிண்ட் இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல்ஸ்லாம் போனால் இந்த மாதிரியான ஒரு டாய்லெட் செட்டப் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டாய்லெட் செட்டப் தான் இங்கே இருக்குது. இதில் வந்து கண்டினியூஸான ஒரு வாட்டர் சப்ளை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வசதிகளோடும் பேசிஸாக இருக்கக்கூடிய இந்த ஏசி ஓய்வு கூடத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc நர்சிங் 4 years கோர்ஸ். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன். KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய 3rd அவென்யூக்கு தான் வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமா சென்னையில டெலிவரி வேலை செய்யறவங்களுக்காக ஏசி ஓய்வு கூடம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சி இதை ஒரு புதிய முயற்சியாகவே ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். வெயில், மழை, புயல் எது வந்தாலுமே அவங்களோட கஷ்டத்தை மறந்து நம்மளுடைய தேவைக்காக நம்ம பசியையும் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நமக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய டெலிவரி வேலை செய்கிறவங்க தன்னுடைய அடிப்படை தேவைகளான ரெஸ்ட் ரூமு, தண்ணி, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப நாளாகவே கஷ்டப்பட்டுட்டு அதுக்கான ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு அடிக்கடி கவர்மெண்ட் கிட்ட வச்சுருந்துருக்காங்க. அதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த ஒரு முயற்சியை நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10% சென்னையில் பெண்கள் வந்து டெலிவரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதற்கான ஒரு மிக முக்கியமான முயற்சியாக தான் இந்த ஒரு முயற்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஓய்வு கூடத்தில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளார போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸோ உள்ளே வந்தாச்சு ஏசி ஓய்வு கூடத்துக்கு. ஸோ இங்கே இது ரொம்பவே ஸ்பேஷியஸான இடமா இருக்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இந்த சைடில் வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் 2 பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெஞ்சில் அரௌண்ட் ஒரு 6லேருந்து 7 பேர் வரைக்கும் ஆக்குபை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய பெஞ்சஸ்லையும் 6லேருந்து 7 பேர் வந்து ஒரு பெஞ்சுக்கு உட்கார முடியும். இங்கே பெஞ்சஸ் மட்டும் இல்லாமல் பவர் போர்ட்ஸும் இருக்குது, சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஒவ்வொரு 1 மீட்டருக்கும் நடுவில் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து 2 ப்ளக் பாயிண்ட்ஸும் 2 சுவிட்சஸும் இருக்குது. ஸோ இது வந்து எதற்காக அப்படின்னா, ரேப்பிடோ ஆர் டெலிவரிஸ் செய்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி டெலிவரி வேலை செய்கிறவங்களுக்கு பவர் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் அவங்களுக்கு பவர் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே பவர் சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு இங்கே தாராளமாக அரௌண்ட் ஒரு 20 பேர் உட்காந்துக்கலாம் அந்த பெஞ்சஸில். மீதி இருக்கிறவங்க வந்து நின்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே ஸ்பேஷியஸாகவே இருக்கிறதுக்கான காரணம். அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி போட்டிருக்காங்க. சிங்கிள் ஏசி தான். பட்
இந்த ஒரு ஏசி இந்த ஒரு ஸ்பேஸுக்கு போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே கூலிங்காகவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லைட்டிங் செட்டப்போடு தான் அமைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு 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 ஹோட்டலினுடைய ஆம்பியன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் இருக்குமான்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாட்டர் பியூரிஃபையரோட ஒரு வாட்டர் சப்ளை வந்து இங்கே இருக்குது. கண்டினியூஸான ஒரு வாட்டர் சப்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாட், நார்மல் அண்ட் கோல்டு 3 விதமாகவும் இருக்குது. வெயில் காலத்துக்கு வேணும்னா கோல்டான வாட்டரும் குடிச்சிக்கலாம், நார்மலான வாட்டர் வேணும்னா நார்மலான வாட்டர் குடிச்சிக்கலாம், அதே மாதிரி மழை காலத்துக்கு ஹாட் வாட்டரும் குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியாக தான் இது இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து வாட்டர்ஸ் வந்துட்டு வருது. ஸோ இதில் வந்து டாப் சர்ஃபேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா நாள் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தண்ணி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கு இது ஒரு நிச்சயமாக நல்ல ஒரு முன்னெடுப்பாக தான் நான் பார்க்குறேன். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தேவை அப்படின்றது ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்படியே உள்ளார வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து இங்கே இருக்குது. ஒரு கம்ப்ளீட்லி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் போனால் எந்த மாதிரியான ஒரு டாய்லெட் செட்டப் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டாய்லெட் செட்டப் தான் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே அப்படியே உள்ளார வாங்க. ஸோ இந்த இடத்துல சிங்க் இருக்குது அண்ட் வித் கிளாஸோடு இருக்குது. ஸோ அழகுன்றது நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி டெலிவரி பர்சன்ஸுக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால இங்கே கிளாஸஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டினியூஸான ஒரு வாட்டர் சப்ளை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹோஸ் பைப்போடு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ளஷ். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான அதே மாதிரி ரொம்பவே மாடர்னான ஏசி ஓய்வறை அப்படின்றது சென்னையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல, அதுவும் அண்ணா நகரில் ஃபர்ஸ்ட் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த அளவுக்கு வசதிகளோடும் ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய இந்த ஏசி ஓய்வு கூடத்தில் நான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா சிசிடிவி கேமரா. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே மிஸ்ஸிங். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஆண்களும் தங்குவாங்க, பெண்களும் தங்குவாங்க. பட் இந்த இடத்துல ஏன் சிசிடிவி வைக்கலை அப்படின்றதுக்கான காரணம் எனக்கு தெரியல. பட் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் வந்துட்டு இதற்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது பலமாக இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி வெளியே இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ், அதே மாதிரி டெலிவரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்னவா இருந்தது, அது எல்லாமே நிவர்த்தி செய்யப்பட்டதா அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போகலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எத்தனை வருஷமான ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஒரு 5 years ஆகுது. 5 years ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்காகவே வந்து ஒரு ஓய்வு கூடம் வந்து ஏசி போட்டு அமைச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? ஆக்சுவலாக ஸ்டார்டிங் இது சொல்லும்போது தேவையில்லாதுன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் என்னன்னாக்கா இது நமக்கு உட்கார்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து வெளியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு திரும்ப நடுவில் பிரேக், எங்களுக்கு ஒவ்வொரு பீக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த டைமில் வீட்டுக்கு போய் சார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரதுக்கோ கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ ரோடு ஓரத்தில் உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இதுதான் இருக்குது. நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளீனாக இல்லை அப்படின்றதுனால ஆக்சுவலாக இப்போது முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல தண்ணி கொடுக்குறாங்க, ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. இப்போல்லாம் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் இது தேவையில்லாதுன்னு நினச்சோம். பட் உள்ளே பார்த்தா நல்ல ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. ரெஸ்ட் ரூம் இருக்குது, தங்குறதுக்கு அதாவது ஒரு அட்லீஸ்ட் அந்த ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே, இப்போ வந்து இது வந்து இந்த இடத்துல அமைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியும்? இல்லை, இது என்னன்னாக்கா அண்ணா நகரில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாமே கமர்ஷியல் ஏரியா ஃபுல்லாகவே. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே எல்லாமே எங்களுக்கு ஆர்டர்ஸ் வரக்கூடிய கமர்ஷியல் ஏரியா, ரெஸ்டாரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கிற இடம். நாங்கள் மேக்ஸிமம் பீக் ஹவர்ஸ் முடிஞ்சு அடுத்த பீக் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெஸ்டாரண்ட் நியர்பை தான் நாங்கள் உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த இடம் வந்து எங்களுக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸாக இருக்கும், அதாவது நாங்கள் வெயிட் பண்ணுற பிளேஸாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு இங்கேருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போவீங்க. ஆமாம். அப்போ அங்கே இருந்து மறுபடியும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு வாய்ப்பு இருக்கவே இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், ஏன்னா இது நாங்கள் ஃபுட் டெலிவரிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் டெலிவரி எடுத்து இன்னொரு இடத்த பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணதுக்கப்புறமா அங்கே அகைன் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் ஆர்டர் வரும். நாங்கள் திரும்ப இதே இடத்துக்கு வர மாட்டோம். இது இன்ஸ்டாமெண்ட் மாதிரி போயிட்டு திரும்ப ஒரே இடத்துல பிக்கப் பண்ணுற மாதிரி கிடையாது. இது வந்து ஃபுட் டெலிவரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் வேறு வேறு மாதிரி. ரெஸ்ட் எடுக்கணும்னு தோன்றப்போ நீங்கள் இங்கே வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஜோன் உள்ள தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஜோன், இது ஓப்பன் ஜோன் கிடையாது.
இப்போ அண்ணா நகர் எடுத்தோன்னா அண்ணா நகர் லிமிட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருப்போம். எங்கே கம்ப்ளீட் பண்ணாலும் ஃபைனலாக நாங்கள் அங்கே அண்ணா நகர் வர மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பீக் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் நாங்கள் அந்த ரெஸ்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் தான் தெரியும். இப்போ நீங்கள் உள்ளார போயிட்டு வந்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்பேஸ் சின்னதாக இருந்தாலும் பட் ஓகே தான். நமக்கு என்ன நிறைய பேர் ஒரே இடத்துல உட்கார போகிறதுக்கான தேவை இருக்காது. ஸோ இது ஓகே தான். நமக்கு இந்த ஸ்பேஸ்ன்றது ரொம்ப க்ளீன் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா சின்ன ஸ்பேஸ் நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா எஃப்எம்லாம் வராங்கனாக்கா ரோட்டில் தான் நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். ரோட்டில் எப்படி நிற்போம், ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ரொம்ப நேரம் நின்று பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே இதில் பூர்த்தி ஆகிருக்குன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக மெயினாக விஷயமே தண்ணி, குடிக்க தண்ணி, 2வது ரெஸ்ட் ரூம், அது ரெண்டுமே இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஸ்டாஃப்ஸ், அதாவது லேடிஸ் நிறைய இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, நல்லா ஜென்ஸாக இருப்பாங்க. ஒரு 50 பீப்புள் ஜென்ஸ் இருந்தாங்கனாக்கா ஒருத்தர் தான் எங்களுக்கு கேர்ள்ஸ் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10க்கு ஒரு கேர்ள்ஸ் வராங்க. இப்போ நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாகவும் க்ளீனாகவும் இருந்தால் கண்டிப்பாக யூஸ். வணக்கண்ணே. வணக்கம். என் பேர் பத்மநாபன். ஓகே. நான் ஷிஃப்டாவில் 1 இயராக ரைடராக இருக்கேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் மழையில் இந்த வெயிலுக்குலாம் எங்களால் தாங்க முடியல. டெலிவரி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உட்காரவோ ரெஸ்ட் எடுக்கவோ ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கொண்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். மற்றபடி சாப்பிட்டோம்னா லஞ்சு சாப்பிட்றது இடமே கிடையாது. இப்போனா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடை இருக்குது, இங்கே சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், திரும்ப ரைடு கண்டினியூ பண்ணலாம். எங்களை மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே ரைடு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளமே இல்லை. நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப நல்லது. இப்போது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஓகேண்ணா. இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவை இருந்தது, அதாவது சார்ஜ் போர்ட் பண்ணணும், அப்படின்றது ஒரு தேவை. இன்னும் இதுக்கு என்னன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லாரும் நிறைய ஈவி வெஹிக்கிள் மாறிட்டாங்க. அந்த ஈவி சார்ஜபிள் பாயிண்ட் இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணால் நிறைய சார்ஜ் போயிடும். ஈவி வெஹிக்கிள் கொண்டு வந்து சார்ஜ் போட முடியாது இல்லைங்களா? அதுவும் இருந்ததுன்னா எல்லாரும் வரதுக்கு யூஸாக இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு வேறு சில தேவைகள் வந்துட்டு இதில் இன்னும் வச்சிருந்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன சொல்லுங்கள்? வேறு என்ன அம்மா உணவு அட்டாச் பண்ணால் நல்லது. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக உள்ளது தான். ஓகே ஓகே. ஏன்னா எல்லாம் கொடுத்துட்டு வெளியில் சாப்பிட்டு காசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா உணவுன்னு கிடையாது, ஏதோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக டிஃபன் மாதிரி டிஃபன் சென்டர் ஏதாவது வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை டீயோ அதோ ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் அட்டாச் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் ஸ்டீஃபன். ஓகே. எத்தனை வருஷமாக ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக. ஓகே. இப்போது இத்தனை வருஷமாக நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இப்போது திடீர்னு இந்த ஒரு புதுசாக ஒரு முயற்சி வந்து மாநகராட்சியில் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எங்கேயும் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை. இங்கே ஃப்ளாட் படத்தில் தான் உட்காந்துட்டு இருப்போம். அதுவும் சில நேரத்தில் போலீஸ் வந்து எதுக்கு இங்கே கும்பலாக உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுமாரி இருக்கும்போது இனிமேல் டைமில் சிஎம் சார் இதுமாரி பண்ணது ரொம்ப, சிஎம் சாருக்கு இதை கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுமாரி நிறைய இடத்துல பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மழை டைமுக்கோ இல்லை எங்கேயோ உட்காரத்துக்கு கூட என்ன இல்லை, இதுமாரி உட்காந்து சார்ஜ் போடுவோம், மொபைல் சார்ஜ் போடுவோம். அதுமாரினா ரெஸ்டாரண்ட் தான் போய் கேட்டுட்டு இருப்போம். இப்போ அந்த இது இல்லை, ரெஸ்ட் ரூம் அது எல்லாமே இதுமாரி பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளார பார்த்தீங்க, சுற்றி பார்த்தீங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியான மாதிரி இந்த ஒரு விஷயம் இருக்கா? எங்களுக்கு பிளேஸ் ரொம்ப சின்னதாக இருக்காங்க. பிளேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சார்ஜர் பாயிண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அரேஞ்ச் பண்ண. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் சின்னதாக இருக்குன்றீங்க. தோராயமாக வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங்கில் எவ்வளோ பேர் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க தோராயமாக? ஸ்விக்கியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் லாகிங் இருப்பாங்க. 300 பேர்? ஆமாம். அவரும் அண்ணா நகர் ஜோனுக்கு மட்டும், அண்ணா நகர் ஜோன் மட்டும் 300 பேர் எடுப்பாங்க. 300 பேர் ஸ்விக்கியில் மட்டும் இருப்பாங்க. ஓகே. இதில் ஜொமேட்டோ அதேமாரி இருக்கும், ரேபிடோ அதுமாரி எல்லாம். ஸோ இப்போ ஒவ்வொரு இதுக்கும் தோராயமாக நம்ம ஒரு 300 பேர்னு கணக்கு வைக்கும்போது 1000 பேர் அரௌண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடம் அப்படிங்கிறது அண்ணா நகரில் போதுமானதுன்னு நீங்கள் இருக்காது. இது ஒரு 20 பேர் உட்காரலாம், சும்மா கீழே கூட உட்காந்துக்கலாம். எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க போகிறது கிடையாது. அதை மெயின் பண்ணும்போது இப்போ பீக் டைம், இப்போ நாங்கள் வேலையில் தான் இருப்போம். எங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ரெஸ்ட் டைம்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தான் டைம் இருக்குது. அது மாதிரி நேரத்தில் உட்காரலாம். ஓகே ஓகே, நன்றி. வணக்கம் சார். ஹலோ. ஸோ இப்போ வந்து சென்னையில் டெலிவரி பர்சன்ஸ்க்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கிற ஓய்வு கூடம் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஆர்கிடெக்ட்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்தது? ஸோ the inspiration behind this வந்து லைக் ஆக்சுவலி
the person who initiated this project from like design wise we looked at options abroad. So நமக்கு என்னன்னா சென்னை ஏன் வெளியூர் மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியூர் போயிட்டு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. But we wanted Chennai also to feel like that. So அதுக்கு தான் இந்த inspiration behind this was very minimalist Scandinavian design. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட் வந்து துபாயிலையும் இருக்குது, லண்டன்லேயும் இருக்குது, பட் மோஸ்ட்லி ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், நெதர்லாண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து தே ஹாவ் சர்டன் கேபின்ஸ் லைக் திஸ் ஃபார் அந்த மாதிரி பீப்புள். ஏன்னா அங்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஃபார் சைக்கிள் ஓட்டுற பீப்புள் அண்ட் டெலிவரி பீப்புளுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அந்த கண்ட்ரீஸில். ஸோ ஆர் கண்ட்ரி ஆல்சோ அது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, நிறைய பீப்புள் அந்த எக்கானமி டிபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கட்டும்னு நம்ம பிளான் பண்ணோம். ஓகே, இது வந்து பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சின்னதாக ஒரு கண்டெய்னர் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? கண்டெய்னர்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரம் கண்டெய்னர்ஸ். நமக்கு என்னன்னா இட்ஸ் அ plug and play மாடல். எப்படின்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வந்து சைட்டில் வச்சிடுவோம். It has to be easily movable, it has to be usable. At the same time நம்ம elaborate எல்லாம் பண்ண வேண்டாம். அப்போ தான் நம்ம எல்லா சிச்சுவேஷன், எல்லா ரோட் கண்டிஷனுக்கும் நம்ம பிளேஸ் பண்ணி people can use it in any place. அதுதான் மெயின். ஸோ இப்போ இது வந்து ரெடி பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணது. ஆமாம். ஓகே, இன்கேஸ் வந்து நம்ம சென்னையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்பப்போ வந்துட்டு டிசாஸ்டர்ஸும் வரும், அந்த வெள்ளம் எல்லாமே வரும். ஸோ அதற்கு இது வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுமா? சரி, இப்போது ஃப்ரேம் ஒர்க் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெட்டல் ஃப்ரேம் ஒர்க். அது இல்லாமல் வந்து மறுபடியும் அந்த கண்டெய்னர் ஷேப் இஸ் டு withstand such issues. It's everything over here is easily fixable, and it's very sturdy, very durable also. So materials also locally available materials தான். நம்ம Scandinavian design இருந்தாலும் we've taken locally available materials because that's only important for us. நம்ம அது பண்ணாதான் நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணோம், ஈஸியாக ரெடியும் பண்ணோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போது இங்கே வந்து 2 தான் நம்ம வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்டு இப்போ வந்து அண்ணா நகரில் ஒன்று இருக்குது அண்ட் கேகே நகரில் ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 8 lakh பீப்புள்ஸ் இருக்காங்க. அதில் வந்து அரௌண்ட் ஒரு 25 to 30% பீப்புள் வந்து சென்னையில் மட்டுமே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த 2 பாட்ஸ் மட்டும் போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி இதில் இருந்து வருது. ஸோ இது வந்து இதற்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் 2 வைக்கலாம் அப்படின்றதற்கான காரணம்? See, it's trial and error தான். So based on public opinion, based on their use, successful-ஆக இருந்துச்சுன்னா why not? Like anything is possible இல்லை. ஸோ அது ப்ராப்ளம். இவ்வளோ அழகாக ஸ்பேஷியஸாக ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாடில் சிசிடிவி கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்குது, ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிசிடிவி கேமராவுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த கனெக்ஷன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா ஒயரிங் பண்ணனால இன்னைக்கு லான்ச்னால இன்னைக்கு ஈவினிங் வந்து முடிச்சிடும். ஓகே, எவ்ரிதிங் இஸ் டன். இட் இஸ் ஆல்சோ பீன் டன். இது இருக்குது, எங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னைக்கு எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். கொடுக்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே சார். ஏன்னா பிகாஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம். உமன் இஸ் ஆல்சோ இன்சைட். அதனால வந்து we wanted to make sure that everything is being done. சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.